அனைவருக்கும் வணக்கம். இப்போ அம்மா கோழிக்கு தீவனம் போடுறாங்க. இது என்னதுப்பா? இந்த கோழி பூரா இது முடி பூரா உழுந்துருச்சு பார்த்தியா? வெதர கோழினா அப்படியே உழுந்து இஞ்சி 2 இஞ்சி இருந்தது செத்து போச்சு. இது சேவலா? இது சேவல், நாட்டு சேவல். அது நம்ம நாட்டு சேவல் தான். சேவல் எப்படி பார்த்தா? இது என்னதுப்பா? கோழிக்கு வைக்கிற தீவனம் இதா? ஆமாம், தீவனம். கோதுமை தவிடு, ஆச்சி, இது கோதுமை எல்லாம் கலந்து மிக்ஸி உள்ளே போட்டுச்சு. ஆமாம், சேவல் எப்படி அது கிளிக்கொல்லி யாரும் ஃபுல்லாக பிறக்குது. அது நேற்று போட்டதே இன்னைக்கு லேட் ஆகிடுச்சுல. செல்லுக்கு அது பாப்பா இங்கிட்டு வா. நல்லா திங்குது. ஆமாம், அதில் வந்து அந்த கோழி குஞ்சு பொறிச்சிருச்சுல, அது இந்த தனிப்படத்தில் நிகழ்ச்சி இறந்துச்சு. அது அந்த கோழி இப்போ வெளியே வந்துச்சு. புல்ல அடைச்சி வைக்கலையா? அது கோழி வெளியே இருக்குல்ல. கிண்ணிக்கொல்லி பார்த்தியா? அவங்க ஒருத்தர் ஒரு நாட்டு ஒருத்தருக்கு பார்த்தியா? பார்த்தீங்களா? அந்த அது நேரம் வரைக்கும் கத்திட்டு கிடந்து போயிரு. நம்ம வர்ற வரைக்கும் அது நாட்டு வார்த்தை அது விட மாட்டேன் பார்த்தியா? அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு விடும். தண்ணி வர வைக்கணும். நாட்டு வார்த்தை வருது. என்ன உங்களுக்கு கோவமா அப்படி போகுது? அங்கே போமா பாகத்தி பக்கம் தென்னை மரம் பட்டை பூச்சாவா? ஆமாடா, அந்த ஒரு இடி எனக்கு அன்னைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஓகே, அதில் அந்த மரம் ஒரு மரம் இருந்தது கண்ணு. அதனால் அந்த அன்னைக்கு அந்த மழை ஒரு வட்டம் மழை வந்துச்சு பார்த்தியா? இந்த முருங்கை மரம் இப்போ அன்னைக்கு ஒரு வட்டம் சொன்னேன்ல, அந்த மரம் சாஞ்ச பிறகு தங்கிட்டு வா. இந்த மரம் விழுந்துருச்சு. எப்போ எடுத்து அந்த மரத்தை வச்ச பிறகு இப்போ தழுத்துருக்கு. தடுத்து அந்த குப்பை வெட்டி வச்ச பிறகு அந்த தழுத்து உடச்சி விழுந்துருச்சா? ஆமாம், சாஞ்சிருச்சு. மரத்தை எடுத்து அதுக்கப்புறம் வச்சிருக்கேன். தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சாப்பா? புறாக்கள் பாரு நிறைய இருக்குது. சரி, எத்தனை புறாக்கள் இருக்குன்னு வரு உள்ளே பாரு. எத்தனை புறாக்கள் இருக்குன்னு வரு உள்ளே போகுதுன்னு வரு. புறா அந்த நம்ம கிணத்துல இங்கே தான் இருக்கு. நிறையா போகுது. எத்தனை புறாக்கள் மாதிரி இது எவ்வளோ போகுது வரும்? இன்னும் உள்ளே இருக்கு, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை புறா உள்ள? எப்படி 100 புறாக்கள் இருக்கும் உள்ள. தண்ணி எப்படி காணிக்கணுமாப்பா? தண்ணி சரியா வரும். அது வாட்டுக்கு ஆடையும் அதை வாட்டு போவோம். புறா இந்த ஒன்று அதுலேருந்து நட்டி வச்சிட்டியா? முருங்கை மரம். ஆமாம், அதுலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் முருங்கை மரம்.
பூரா கருவேப்பிலைண்ணே. இது கொய்யா பழம். இது வந்து இப்போ நட்டி. இது பூரா அகத்தியா? ஆமாம். இது வந்து வெட்டியாச்சுன்னா இந்த அப்படியே தளவு எடுத்துருக்கு பார்த்தியா? இது எடுத்துச்சு. இந்த கொப்பில் வந்து வெட்டி இருந்துச்சுன்னா இது அப்படியே தளவு எடுக்குது பார்த்தியா? ஆமாம். இது ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னா மேலே அப்படியே வெட்டி விட்டுருச்சுன்னா இதுலேருந்து அப்படியே கீழே தழுத்துடும். இந்த தழுத்துக்கு பூரா வெட்டி விட்ட பிறகு தான் இதை இப்போ வெட்டணும். இதை வெட்டி ஆச்சுன்னா அது அந்த தழுக்கு வரும். பிச்சிச்சா அப்படியே தழுக்குது பார்த்தியா? இந்த எல்லாமே இந்த காம்பு பூரா வெட்டி விட்டது தான். எல்லாமே தழுத்துருச்சு பார்த்தியா? அப்புறம் தழுத்துருச்சு இல்லைடா தங்க. இப்படி வெட்டி விட்டா ரொம்ப நல்லதுண்ணா. இந்த என் தங்கம் சொல்லிடுச்சு பார்த்தியா? தழுத்துருச்சு. முத்துலட்சிக்கு தங்கம். வாழைக்கண்ணு இருக்கு பார்த்தியா? என்னடா தங்கம் வாழைக்கண்ணு எப்படியா இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த வாழைக்கண்ணு எப்படி வச்சதாண்டா உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கு. இல்லை அப்படியே விட்டு வருமா? தண்ணி ஊட்டியா? தண்ணி ஊட்டியா? அம்மா குட்டிக்கு கொலை போடுங்க. இதெல்லாம் பூரா இது என்னதுப்பா? வேலி மசாலாவா? வேலி மசாலா கொஞ்சம் போல போட்டேன்டா. அது என்னடான்னா தோட்டத்தை ஃபுல்லாக எல்லா தோட்டமும் ஃபுல்லாக பரவிடுச்சு. சின்னம்மா. ஆமாம், ஃபுல்லாக பரவிடுச்சு. இதுக்கு தண்ணி இந்த தொட்டு லேட் ஆகிடுச்சாம்மா. ஒரு தண்ணி விட்டுருமா? ஒரு தண்ணி விட போறியா? இல்லைம்மா, என்ன இன்னைக்கு புதன்கிழமை வாங்கலாமையா? இதுக்கு வெள்ளிக்கிழமை விட்டுருமாம்மா. இதுக்கு மட்டும் ஆமாம், இது வெள்ளிக்கிழமை விட்டுட்டோம்னா இது நல்லா இருக்கு. இது வந்து இது உரம் போட்டு தண்ணி விட்டாச்சுடா. இது இந்த களைக்கொல்லி ஃபுல்லாக அடிக்கணும். களைக்கொல்லி நாளைக்கு மருந்தோடு வாங்கிட்டு வந்துருக்கலாம். வாங்கிட்டு இது என்னதுப்பா? இது 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 ஒரு விசச்செடி மாதிரிடா. இது இருக்கக்கூடாது. இந்த இது பிடிங்க. அப்பா பூரா பிடிங்கி போட்டுருவேன். ஒரு வாரம் வேலை இல்லை. இது பிடுங்க ரொம்ப நல்லதுண்ணா. இந்த அப்பா கை வலினால என்னாச்சு? இந்த அப்பா அங்கே குட்டி வாங்கிட்டு வரல கீழே விழுந்துட்டேன். கையில் அந்த அடிச்சு தான் இந்த இப்போ வேலை எதுவுமே இந்த தோட்டத்தில் உள்ள வேலை செய்ய முடியல. அது இப்போதைக்கு அப்படியே சொல்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு 4 நாள் ஆகும். வீக்கே இருக்குது. ஆஸ்பத்திரி காமிக்கணும். ஆஸ்பத்திரிக்கு காமிக்கலாம் தான். இந்த விரல் வீங்கிருக்கு பார்த்தியா? இந்த விரலை மட்டும் இது ஒன்றும் முடியல, அசைக்க முடியல, வலிக்குது. மொத்த விரல் வச்சே தான் வேலை செய்ய முடியுது. ஆஸ்பத்திரிக்கு இந்த அகத்தி சொன்னேன் பார்த்தியா? இது ஃபுல்லாக நம்ம அகத்தி தான். எப்படி ஓகே ஃபுல்லாக வேணும். ஊற அகத்தி என்ன எல்லாமே வெட்டி வெட்டி மேலே மட்டும் சரி போகிற அகத்தி மட்டும் இப்போதைக்கு வெட்டியாச்சு. வெட்டி இன்னும் அகத்தி வெட்டி விடணும். மருந்து அடிச்சியாப்பா? களைக்கொல்லியா? களைக்கொல்லி இப்போதைக்கு அடிக்கலப்பா. பூரா அடிச்சு சுத்தமாக அந்த அங்கிட்டலாம் பூரா வெட்டி போகணும். இது பூரா நாற்று போட்டியா? இது நாற்று இந்த அகத்திக்குள்ளே சிறுசாக இருக்குல்ல நாற்று போட்டது. இதை பூரா இப்போ சுத்தம் பண்ணியிருக்குல்ல. அதான் ஒரு இது இல்லை சாரணை பார்த்தியா? இது வாய்க்கா ஃபுல்லாக சாரணை போச்சு. இதில் தான் நம்ம களைக்கொல்லி அடிக்கணும். இது மேலே ஏறங்களும் களைக்கொல்லி அடித்து காலி பண்ணணும். அப்படி தான் தோட்டத்து நல்லாயிருக்கும். இருக்கக்கூடாதுண்ணா. இருக்கக்கூடாது. களைக்கொல்லி களையாகிடுதுல. காலையில் அம்மா ஏற்றி போகிறாங்க வெட்ட வந்தோம்ல. என்னடா தங்க இதில் என்ன அது அது வந்து தக்காளி சின்ன தொடர்ச்சி தக்காளிக்கா. இது என்னது அது? இதுவா? என்ன கீழே கிடக்குது? இது பூரா இப்போ ஓஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இந்த பழம் இருக்குங்களா? இந்த இருதயத்துக்கு நல்லா இருந்தாங்கல்ல. தண்ணி விட போறியாப்பா? தண்ணி விடல, காய். மாப்பிள்ளையை காணோம்.
வீட்டுக்கு போயிருக்காங்க வேலை பார்க்குறாங்களா? எங்கே இந்த இலைக்கா? சரி சரி. இது உங்களுக்கு கெட்டு கணக்கு தானே? இரு கெட்டு கணக்கு தானே இது? உங்களுக்கு கெட்டுக்கு எவ்வளோண்ணே இலை கட்டுறதுக்கு? இலைக்கு கெட்டுக்கு எவ்வளவு? கெட்டுக்கு 100 ரூபாயா? ஒரு கெட்டுறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகுமாண்ணே? மடிக்கணும் அண்ணே. இது வந்து காற்றடிக்காமல் தான் வேலை நல்லா ஓடுண்ணே. இது ரஸ்தாலி தானே? அது என்னமோ உங்களுக்கு நேற்று இன்னைக்கு வெயில் இல்லை. நேற்று 2 நாளாக வெயில் இல்லாம தானே வீட்டில் தூங்க முடியுது. என்ன வரும்பா? இது வேப்பம் மரம். அதுக்குள்ள கொய்யா கொய்யா மரம். ஆனால் அழைச்சி கொஞ்சம் வெயில் வேற அப்படியே குழங்குது. எதுக்கு நெருப்பு தண்ணி ஊற்றோம்னா அப்படியே சுருட்டடிக்கும். சுருட்டடிக்கும். தண்ணி இல்லை காய்ச்சலாக இருக்கு. இது என்னதுப்பா? நாத்தாப்பா? என்னதுப்பா? அது நாத்து. நாற்று பூரா அப்பா அடுத்து தந்துக்கிட்டு. அது என்ன? இது இது சோளம். இதுவா? இது சோளத்தை இது கிளி இந்த குருவிலாம் சாப்பிட்டுச்சு. அடுத்து கட்டலையா? குட்டி கட்டுவியா? ஆமாம், இது அடுத்தது சும்மா லைட்டாக எடுத்து கட்டிக்கிறது. இதெல்லாம் அப்பா அறுத்துட்டேன் பார்த்தியா? இந்த அறுத்து இருக்குல்ல, இந்த அந்த அறுத்து இருக்கு. தண்ணி விடணும், ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா. காஞ்சிடுச்சா? இப்போ நான் தண்ணி நெருக்கிட்டோம்னா அந்த இங்கே உரம் போட்டுருக்கீங்களா? உரம் போட்டு தண்ணி விட்டோம்னா சுருட்டடிக்கும். கிளச்சி போட்டுக்காரு. விவசாயத்துக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னதுப்பா? நம்ம சேனலுக்கு. இது என்னப்பா இப்படி விடுது? எதுக்கு எப்படி? தண்ணி மழை வெயில் இல்லை, அந்த காரணம் இல்லாமல் அப்படி இதாகுது. இது பக்கத்தில் வாழை பூரா இப்போ தான் ஓங்கி கடைசி முடிய போகிற பருவம் வருது. வாழை அந்த இருக்குல்ல, வாழைப்பூவு. இதான் வாழைப்பூவு. இது என்ன? ஆமாம், வாழைப்பூ. வாழைப்பூ சுரக்காய் சீசன் இல்லை, அதனால் வந்து காய் இறங்கலை. இது சுரக்காய் செடியா? சுரக்காய். இது படர் என்னப்பா? எதுக்குப்பா பிக்கிற? ஆட்டு குட்டிக்கிற? ஆட்டுக்குட்டி அது கொலை குட்டிக்கு கொலை பிடுங்க வேண்டியிருக்கு. அகத்திய கொலை இருக்கு வீட்டில். இருந்த பாலாட்டும் கொலை. இது என்ன கொலை? பாலாட்டும் கொலை. பாலாட்டும் கொலை. அடுத்து வந்து இந்த இதெல்லாம் குச்சி கொலை. இது என்ன கொலை? குச்சி கொலையா? குச்சி கொலை. இதாக இருக்குல்ல குச்சி கொலை. குச்சியாக இருக்கிறதான் குச்சி கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நாற்றுப்பா. இது என்னது? இது புல்லு. இதுவா? ஆமாம், இதெல்லாம் களையெல்லாம் பிடிங்க விட வேண்டியிருக்கு. களைக்குள்ளே அடிச்சுட்டு தான் பார்க்கணும். இது என்ன தீ வச்சு விட்ருக்க? இது பூரா பழைய அகத்திப்பா. இது முடிஞ்சிச்சு, பெருசாக வளர விட்டுட்டேன். வெட்டாமல் அதெல்லாம் பெருசாகி போச்சு. புல் நிறைய இருந்துச்சு. களைகள் அதிகம் இருக்கனால காஞ்சிச்சு. தீய வச்சு விட்டுட்டு அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிச்சு.
அதனால் அதில் தீயை வச்சு விட்டேன். இந்த இது பெருசாக இருக்கும் குச்சி கொலை. இதுதான் குச்சி கொலை. இதுவா? ஆமாம். இந்த வேலி மசாலா 1 2 இருக்குது பிடுங்குவோம். வேலி மசாலாண்ணா? இது வேலி மசாலா. வேலி மசாலா பூரா களையில் வரும். எப்படி கிடக்கு எனக்குள்ளே மட்டும் களையில் ஆயிடுச்சு. களைக்கொல்லி அடித்தாதான் இந்த வாய்க்கால் பூரா களையாயிடுச்சு. தண்ணி வர்றது வாய்ப்பு கம்மி. இந்த வேலி மசாலா இந்த இது பழங்க நல்லா இருக்கும்ப்பா. இது என்ன பழம்பா? பேர் தெரியலண்ணா, அம்மாட்ட போய் கேட்டால் தெரியும். இந்த சத்தம் கேட்கும் பாரு, பார்க்குறியா? இது கேட்குதா? அதா இப்படி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது. திராட்சை பழம் இருக்கு பத்தியா? அது மாதிரி இருக்கும். அப்படி டேஸ்ட் இருக்காது. பழம் காயாக இருக்குன்னா அப்பா பாப்பா பிடுங்குது ஒரு பாப்பா எங்கடா என்னண்ட காட்டு இந்த இருக்குல்ல இதுவா? இது இந்த எப்படி கேட்கல இந்த நல்லா இருக்கு. அதை சாப்பிடா குட்டி. என்ன மேகமா இருக்குப்பா? மேகமா குற்றால சீசன்ல அதனால கேரளாவில் மழை பெய்யுது என்னன்னு தெரியல. அங்கிட்டு மழை வந்துச்சா நம்ம ஏரியாவில் இருக்கும். குச்சி கொலை ஆட்டுக்குட்டி நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிடும். எப்படி சொல்லுது என்னங்க முத்து லட்சுமி. இந்த முத்து லட்சுமி இவ்வளோ உடிச்சு வச்சிருக்கப்பா? சாரணி விட்டு இல்லைம்மா அந்த வாய்க்காலில் அது வேணும். அவ்வளவு சாணம் இருக்கும்போது போது கடவுள் என்ன அடிக்கும் புதரா இருக்குண்ணா. இதெல்லாம் நல்லா சாப்பிடும் வேலி மசாலா. குட்டி காட்டி தான் இதை விட்டுருக்கு. இல்லைண்ணா ஆட்டுக்குட்டி தீங்களா இந்த குச்சி கோலை அப்பா பிடிக்கிட்டு இருந்தில்ல அது மாதிரி தான் குச்சி கோலை இருக்கக்கூடாது. சரி அகத்தி கொலை வீட்டில் இருக்குப்பா. இதை கட்டினா இது எல்லா கலையும் கலந்து இதை வீட்டில் போய் குட்டி கட்டினா நல்லா திங்கணும்ப்பா. இது அந்த செடி தானேப்பா? இதுப்பா இது வந்து சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி நம்ம போதுமா? நீ வெயில் அடிக்காமல் இருக்குண்ணா? வெயில் அடிக்காமல் தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வெயில் அடித்தா ரெண்டு தன்னால் அனலாக கக்கும். பழைய குழந்தைங்க வீட்டில் கிளை இருந்துச்சாம்மா? ஆமாம் உடம்போட உத்தேசமாக திரும்பி பார்த்தியா? ஆமாம் தூக்கி கொண்டு போக முடியாவா? ஆமாம் தூக்கி போட்டேன் இந்த வாழையை. இதை கூட அடுத்து நாளைக்கு எடுத்துக்கலாமா? மோட்ரு எடுத்து விட.
நல்லா ஓடுது. பாப்பா அந்த கப்பை வச்சு அந்த முழுக்க தண்ணியை போட்டு இதா இருக்குடா கப்பு எடுங்க. கப்பை முட்டு இந்த கப்பாப்பா அது முத்து. அது இதுக்கு அந்த அம்மா குடத்தை கொண்டு வந்தால திருவாரு கொண்டா 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 போ இதா இருக்குல்ல நோந்து மேலே ஊற்றி போட்டுரும். கழுத்தில் புதுமரா ஊற்றுனாக்கா அந்த பசத்துக்கு அதுக்கும் நல்லா கழுக்கும். முருங்கைக்கீரை மரம் நட்டு வச்சுக்கிறா வளர்க்குறது தான். மரமாக நட்டிட்டு மேலே சாணி இருக்கு மாட்டு சாணம் அதை தடவுவாங்க. நான் தடவாக முட்டுட்டேன். அதனால் மேலே வந்து தண்ணியை மோந்து விடுறதுனால தழுத்து வந்துருக்கு. இல்லைன்னா அப்படியே போட்டு தான் வந்துருக்காரு. தண்ணி ஓட்டம் கூப்பிட்டு இருக்கா லட்சுமி மாதிரி இருக்கும். லட்சுமி மாதிரி தழுத்துப்பா. ஒரு 2 நிமிஷம் இருக்குல்ல அது ஒன்று தெரிஞ்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம. விவசாயத்துக்காண்டி இந்த கோழி தீவனத்துக்கு பூரா தண்ணி வைக்கிற பூரா வீட்டில் கட்டிட்டு தண்ணி மூணு வைப்போம். பாய்க்கிற தண்ணி எப்படி போகுது பாய்ச்சல் இல்லை கம்மியா அதில் பாய்ச்சலை நாளைக்கு 2 நாள் ஆகும். பையாமரில் காய் இருக்காப்பா, பொறிக்காயாக இருக்குப்பா. இப்படி கழியணும்ப்பா. கழுவி நல்லா சைடு கழுவுறோம்ல, அதனால் இன்னைக்கு கழுவு தண்ணி ஊற்றி நேற்று கழுவி வச்சியா? சைடு கழுவுறோம்ல அதுக்கு ஃபுல்லாக போட்டு கழுவி பாப்பா. இது நல்லா கழுவி சேர்த்துங்க. சுத்தம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு சோப்பு உப்பு போட்டு கழுவிடுவோம். டைம் ஆகிடுச்சு. சைடு கழுவிடுது. இது தண்ணி இருக்குல்ல பாப்பா கிட்டே ஆனால் வைய ஹோட்டலில் தண்ணி வச்சடா குளிக்கிறதுக்கு பார்த்தா அவ்வளோ சில்லுன்னு இருக்குல்ல, ஐஸாக இருக்கும். இப்போ வெயில் நேரத்தில் பார்த்தோன்னா வெயிலில் நின்றுட்டு வந்து குளி எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அந்த உள்ள கிணத்து வீட்டுக்குள்ளே ஷவர் போட்டு குளிக்கிறாங்க. ஷவர் அது குளிக்கையோட இப்போ உள்ள இயற்கையில் வந்து தண்ணியை குளித்தா அவ்வளோ அது என்னது நீச்சல் குளமா, நீச்சல் குளம் கூட தோற்று போயிடும். தெரியுமா உனக்கு? அதெல்லாம் அருமையாக இருக்கும். இது என்ன செடிப்பா? இது என்ன இருப்பா? இந்த செடி இது மாதுளை. இதை மாதுளை இல்லை, இது லவாப்பழம். லவாப்பழம். நம்ம மாதுளை அங்கிட்டு வச்சு அதை ஒரு மரம் சொன்னது அதை நடக்குது. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குண்ணா. எவ்வளோ குளிக்கிறதுப்பா? இது சூப்பராக இருக்கும் குளிக்கிறது. அருமையாக இருப்பாரு. பாப்பா அது நெல்லிக்காய் கணக்கு ஊற்றணும்லடா. நெல்லிக்காய் கணக்காப்பா? நெல்லிக்காய் கணக்கு அங்கே இருக்காரு. ஏன் தண்ணி அம்மா ஊற்றி தான் போயிடுறா. நெல்லிக்காய் கணக்கு ஊற்றணும்ல. நான் பார்த்துறேன். வண்டி எடுத்து அங்கே வைக்கிறேன்.
அதுக்கு ஊற்று கருவேப்பிலை ரெண்டு ஊற்று அப்படி இருக்காமா மோட்டர் ஆஃப் பண்ணிடுவாப்பா தம்பி மோட்டர் ஆஃப் பண்ணியா ஆஃப் பண்ணிடலாமா சாப்பிட்டு ஆஃப் பண்ணலாமா எந்த சுச்சி இதாக இருக்கலாம் சார் ஆஃப் பண்ணியாச்சு கிணத்துல ரூம் இது பெட்டு கட்டியிருக்காங்க ஐயா பாத்தியாடா நீ கொண்டா வீடியோவில் காமிச்சோம்ல காமிச்சியா ஆமாம் அப்படியா எல்லாம் போச்சுப்பா அந்த பழைய மரத்தை போட்டு கட்டியிருக்காங்க ஆமாம் சரி இடிகிற மாதிரி போச்சு இந்த ஒரு இடிஞ்சு விழுந்துருச்சுல இந்த கீழே தான் புறாக்கள் பூரா அடையுது சரியா போதுக்குள்ளே போகாத 8 மாதம் தண்ணி வாங்கிட்டு வா இந்த கிணறு இது தண்ணி அங்கேருந்து வரும் இந்த இதுதான் அங்கே மோட்ரு வேலை பார்க்கணும் வேலை பார்த்து மாட்டணும் மோட்ரு என்னாச்சு அங்கே கயிறு உள்ளே வருது அந்த மாதிரி இருக்குது வேப்பம்பரம் பார்த்து அது குழு 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 இது வச்சதை நீ அப்படியே வளர்ந்துடுதா அப்படியே வளர்ந்து மரம் இது என்ன புதுப்பா அது இது பைரோஸ் இருக்கு பைரோஸ் அங்கிட்டு இருக்கு தள்ளி வச்சிருக்காங்க பைரோஸ் இது நீ சாப்பாடு பொங்க கோழிக்கு வைக்க கோழிக்கு தீவனம் ரெடி பண்ணுறது கோழி கம்மியாக தானே கோழி இனிமேல் வரும் வாத்து வரும் வான்கோழி வரும் கிண்ணி கோழி இருக்குது எல்லாமே இருக்கும் சரியா கிண்ணி கோழி இருக்கும் வாத்து வருதா வாத்தா வாத்து வரும் இந்த சனிக்கிழமை வரும் ஒரு கோழி இது வந்து குஞ்சு பொரிச்சிச்சா பார்ப்போமா பொரிச்சிச்சா இல்லையாடா கோழிக்கு இந்த 2 முட்டை இருக்கு ஒரு இந்த 2 முட்டை இருக்கு அடை வச்சிருக்கு இன்னும் 4 நாள் ஆகும் பொரிக்க குஞ்சு வச்சு பொரிக்கும் சரியா தண்ணி சேவல் நல்லா இது சேவல் இருக்குங்களா சரி நல்லா இருக்குல்ல இது ஒரு கலரா இருக்கு சேவல் எப்படி எவ்வளோ பெரிய சேவலாக இருக்கும் 4 கிலோ இருக்குங்களா 5 கிலோ எவ்வளோ கிலோ வரும் 4 கிலோ இருக்கு 4 கிலோ கூட தான் இருக்கும் என்னம்மா 4 கிலோ இருக்குமா கூட இருக்குமாம்மா கூட இருக்குண்ணா அது என்ன அது கருப்புலையா அம்மா எலுமிச்சம் சொல்கிறாங்க இது என்னதுப்பா இது கொலை ஒடிக்க துரட்டி எப்படி கொலை ஒடிக்க துரட்டி பையாப்பில் இழுத்து தருவா உனக்கு இல்லை நான் அடுத்த படத்துக்கும் அப்படியா நாளைக்கு சாப்பிடு தம்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க செல்லுக்கு சார்ஜர் போட்டிருக்கியா செல்லு சார்ஜர் போட்டு கொடுக்கு இப்போ இல்லாமே
அது கதை திறக்குது. அது வந்து வெளியே போகாது. நம்ம கோழி கூட எங்கேயும் வெளியே போகவே போகாது. சரிக்கா என்னம்மா இருக்குங்க அதுல இருந்துச்சு வீடா இருக்கீங்க குளிக்க உள்ள போயிட்டு வருமா? உள்ள இப்போ திறந்துட்டியாவா? ஆமா உள்ள போ. இது என்ன அரிசியா? தேனி கோழியா போது? அந்த சாப்பாடு அந்த தண்ணி இருக்கு அதை தீட்டு வர அந்த இதை வச்சுட்டப்ப வாத்துக்கு வாத்து போகும்போது போகும்போது அது என்னதுப்பா? என்ன காய்ச்சல் அடிக்குதா? இப்போ இருக்கு பால் பக்கத்துல அந்த கோயிலே பிடிக்க வருதுண்ணா. அது திங்க மாட்டேங்குது. இது பார்த்து அந்த இது இது வந்து இதாக இருக்குல்ல அது 10 நாள் ஓடிடுது. சேவல் போகுது. நம்ம அந்த சேவல் பெரிய சேவல் இது. இப்போ தண்ணி எடுத்துவிட்டு அங்கே ஒரு பாத்திக்கே நடந்துச்சா? தண்ணி எடுத்துட்டியா? அந்த வாழைக்கு ஆமா வாழைக்கு அந்த பாத்தி நிறைய நம்ம நேற்று தான் இருக்கணும். அது நாளைக்கு அந்த தண்ணி எடுத்து விட்டுட்டு நாளைக்கு வாய்க்கால் போனால் கலப்பில் எடுத்துக்கணுமா? கலக்கலை எடுத்துக்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் தேவை. உங்க ஆதரவு தேவை. உங்க ஆதரவு கண்டிப்பானா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதனால சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. தினமும் ஏஐ வீடியோ வருது. அதையும் பாருங்க. நம்ம சேனல் வந்து விவசாய சேனல் சம்மந்தப்பட்டது அதிகமாக வரும். ஆமாம். இல்லை சேர்த்துருண்ணா பூட்ட புரியாப்பா? அவ்வளோதான்ப்பா. இந்த இருக்குல்ல பூட்டி தின்னி கோழி இந்த இதுக்கு மட்டும் தனியாக தின்னி கோழி எல்லாத்துக்கும். ஆமாடா பார்த்து இந்த கிண்ணி கோழியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கோழியில் வந்து விரட்டி கொத்தும். அதில் தனியாக இருக்கும் அது. ஆமாம் அது நல்லா தான் இருக்கும். திடீர்னு நினைச்சி ஒரு சேவலை வந்து அது பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அநியாயத்துக்கு ரொம்ப மோசமாக கோழி சேவலை விரட்டி கொத்தும். அப்பனா தின்னி கோழி வாத்துக்கு தனி, இதுக்கு தனி அரைச்சி கூட்டியா? கோழியில் வந்து தனியாக அம்மா செல்ல தனியாக உங்கள் செல்லு சார்ஜ் ஏறிடுச்சா? அதான் நினைக்கிறேன் போடுறது இடம். ஆமாம் இது சனிக்கிழமை வந்துடும். ஃபுல்லாக வாத்து இருந்தது, போன வாரம் ஃபுல்லாக போயிடுச்சு, வாங்கிட்டாங்க. அடுத்து வாத்து உள்ள நல்லா நம்மகிட்ட வளர்த்து தான் பூரா. நான் முட்டை வாத்து முட்டை எல்லாமே நம்ம சேர்த்து
வழக்க தனியாக அது தனியாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து சந்திப்போம். மார்னிங் சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வருவேன். வந்து லைட்டை போட்டு இங்கே ஒரு 8 9 மணி 10 மணி வரைக்கும்லாம் இங்கே இருப்பேன். நைட்டு வருவேன். தான் நல்லா இருக்கும். ஆமாம், பார்த்தா காற்று சில்லு சில்லு நல்லா இருக்கும். கோழியில் பார்க்க செய்ய நல்லா பொழுது போகும். 2வது மன நிம்மதி இருக்கும். ஆமாம், இப்போ என்ன செஞ்சு இங்கேருந்து பார்க்குறீங்களா? இப்போ இது பூட்டை போடலாமா? இதை பாருங்கள், போட்டாச்சு பூட்டியாச்சு. பூட்டிட்டு சாவி எடுத்தாச்சு. அடுத்து வண்டியில் சாவி போட்டு நம்ம வண்டி இப்போ வீட்டுக்கு போய் குட்டி கொலை கட்டணும்ப்பா. குட்டியில் கொலை கட்டணும். தண்ணி வச்சு தண்ணி நிற்குதுண்ணா. தண்ணி இருக்குல்ல, குழுன்னு இருக்குதா? அப்படியே தண்ணி தான் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சரி, வீட்டுக்கு போய் குட்டி கொலை கட்டணும்னுப்பா. அவருமா வீட்டுக்கு வந்தாச்சுலப்பா. என் கொலை இந்த அம்மா தண்ணி வைக்குது ஆட்டுக்குட்டிக்கு. அம்மா அந்த தண்ணி வை பாரு. அப்போ நீ கொலை எடுத்து வரேன். தண்ணி குடிக்குதா? தண்ணி குடிக்குது. வீட்டில் என்னப்பா? சரியா கோழி? இது வீட்டில் கோழி இருக்குல்ல? வீட்டில் கோழி இருக்குன்னா மெயின் ரோடு. எப்படி வரும்? மெயின் ரோடு. அடிக்கடி தண்ணி குடிக்கிற கொலை கட்ட பிரியாவா? ஆமாம் தான் கட்டேன். அகத்தியா? ஆமாம், அகத்தி கூட வேலி மசாலா எல்லாம் கலந்து வச்சு கட்ட போகிறேன். அடுத்து ஆமாம், அது லாஸ்ட்டில் கட்டிடுமா? நமக்கு வேண்டாம்மா. இப்போ தானே கழிச்சல் நிற்கிது. ஆமாம், வலிடு பாப்பா உள்ளே போயிடுறேன். கட்டிட்டியாப்பா? அம்மா வருது சுருக்கே போடவில்லை. தெரிஞ்ச மாதிரி இங்கே தீட்டுமா எட்டுங்களா? எதுக்கு இதுக்கு கொடுக்கல? கழிச்சு ஆயிடுச்சா? இந்த இன்னமா நாட்டு வேலி மசாலா தலை எது நேற்று கட்டினது. இங்கிட்டு அது கொஞ்சம் நாற்று அவ்வளோ எனக்கு கட்டிட்டியாப்பா? கட்டி வச்சுக்கல, நாற்று கட்ட
சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இதை நாத்துடா. ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஆச்சுப்பா? வந்துடுச்சா? டயரு வளர்ப்பு குட்டிதான். புற எப்படி குட்டி போகிறேன் ரே தரமாக இருக்கா? சரி, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். விவசாயத்தை காப்போம்.